நேயர்களே வணக்கம். நான் உங்கள் மார்ஷல் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். அவர்களோட பேசுவோம். சார் வணக்கம். பல ஆண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி செய்த திராவிட முன்னேற்ற கழகம், பல தேர்தல்களை பார்த்த இயக்கம், இந்த தேர்தல் எப்படி களப்பணி ஆற்றியது? கடுமையாக வேலை செஞ்சுருக்காங்க. அந்த விதத்தில் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அவர்கள் உழைத்த உழைப்புக்கு அவர்கள் வெற்றி பெற்றே தீர வேண்டும். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது. திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை நான் பார்த்த 91லேருந்து நான் பார்க்கிறேன் இந்த தேர்தல்களை இந்த மாதிரி கடுமையாக உழைச்சி பார்த்ததில்லை. ஸ்டாலின் அவர்கள் 21 கூட இப்படி உழைச்ச மாதிரி எனக்கு தெரியல. எல்லாரும் தலைவர்லேருந்து தொண்டர்கள் வரையில் மிக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றி வாய்ப்பு 4 முனை போட்டியில் திமுகவுக்கு அதிகம் என்ற போதிலும் விஜய் ஃபேக்டர் கொடுத்திருக்கக்கூடிய சேலஞ்சு, சவால் அவர்களை மிக கடுமையாக வேலை செய்ய வைத்திருக்கிறது. மிக மிக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி உழைக்க வேண்டும் என்பதை மற்ற கட்சிகள் திமுகவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். வெற்றி பெறுகிறார்களா தோல்வி அடைகிறார்களா என்பது வேறு விஷயம், அது மக்கள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். ஆனால் அவருடைய உழைப்பு என்பது பாராட்டத்தக்கது. உண்மையிலேயே ஒரு டெக்ஸ்ட் புக் கேஸ். இந்த வயதிலும் 72 வயதுக்கு மேல் ஆகிறது ஸ்டாலின் அவர்களுக்கு. 24 மணி நேரமும் அரசியலே அவர் சுவாசிக்கிறார். அவரே ஒரு இடத்தில் சொன்னார், மற்றவர்களைப் போல் எனக்கு வேறு பொழுதுபோக்குகள்லாம் கிடையாது, எனக்கு அரசியல் 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 மட்டும்தான். அந்த விதத்தில் அவர் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார். அவர் கட்சிக்காரர்களும் உழைக்கிறார்கள். அந்த எல்லா அதை தாண்டி சமூக வலைதளங்கள் அவர்கள் சார்பாக உழைக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஸோ இந்த எலெக்ஷனில் மிக கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். கூட்டணி கட்சிகளுக்காகவும் அவர்கள் தான் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன ஒன்று, இந்த முறை ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் ஒரே மேடையில் பிரச்சாரம் செய்யவில்லை, அது ஒரு குறை. இன்னொரு குறை பிரேமலதா ஸ்டாலினை வைத்துக்கொண்டு சேம் சைடு கோல் போட்டது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் வன்புணர்வு, வன்ம குற்றங்கள், போதைப் பொருள், இதை தவிர அண்ணன் ஸ்டாலின் மீது ஏதாவது குறை சொல்ல முடியுமான்னு கேட்டது சேம் சைடு கோல். அடுத்த நாள் போய் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றிய தீர்வுனாங்க. இதெல்லாம் வாய் தவறி வந்ததா, உள்ளே இருந்தது வெளியில் வந்ததான்றது அவங்களுக்கே வெளிச்சம். ஸோ இதெல்லாம் அந்த திமுகவோட பிரச்சாரத்தில் ஏற்பட்ட சறுக்கல்கள். அதை தாண்டி பார்த்தா திமுக அவங்க செய்ய வேண்டிய வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருந்துகிட்டே இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டு கால ஆட்சியில் இருந்துட்டோம், நிறைய திட்டங்கள் அறிமுகப்படுத்திட்டோம், பெண்களுக்கான திட்டங்கள், பெரிய கூட்டணி அமைச்சிட்டோம். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இறங்கியிருந்தாங்களே களத்தில்? இல்லை, அது தெரியுது அவங்களுக்கு. நீங்கள் சாதனைகளால் மட்டும் ஒரு அரசுகள் தேர்ந்தெடுக்கப்படுவது கிடையாது. எவ்வளவோ சாதிச்சாலும் மக்கள் நல்லது பண்ணால் ஒரு சேஞ்ச் வேணும்னு மாற்றி கொடுத்தோம், கெட்டது பண்ணால் போய் ஒழிட்டோம்னு கொடுத்தோம். 96 2001 கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட், நல்ல சாதனைலாம் செஞ்சாங்க. ஒரு சேஞ்ச் வேணும்னு மறுபடியும் ஜெயலலிதா கொடுத்தோம். அதே 2006-11 கருணாநிதி கவர்மெண்ட்டில் ஏகப்பட்ட அட்டூழியம், லேண்டு கிராபு, 2G, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்தது எல்லாம் நடந்தது. அப்போ கவர்மெண்ட் போய் ஒழிணுன்ட்டு கொடுத்தோம். அது மக்கள் மனங்கள் என்பது வெறும் சாதனைகளால் மட்டும் ஒரு அரசுகள் 2வது முறை வெற்றி பெற முடியாது. அது திமுகவுக்கும் குறிப்பாக மு க ஸ்டாலினுக்கு நன்றாக தெரிந்திருக்கிற காரணத்தால் தான் ஒரு வானவில் கூட்டணி ரெயின்போ அலைன்ஸை கட்டமைத்தார். அதுவும் இன்னைக்கு கடும் நெருக்கடியை மேற்கொண்டிருக்கிறது. பணப்பட்டுவாடா 2 தரப்பும் நிறையவே பண்ணிட்டாங்க. அதிமுக திமுக 2 பேருமே கடந்த 4 நாட்களாக வேட்பாளர்களை நன்றாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். கரன்சி மழை பொழிகிறது. அது தமிழ்நாடு தேர்தல்களோட சாபக்கேடு. 2 பேரும் செய்கிறாங்க. அதை வெறும் சாதனைகள் மட்டும் இருந்தால் ஏன் பணத்தை இறைக்கணும்னு கேட்பாங்க. அது தவிர்க்க முடியாததான் இன்றைக்கு மாறி போச்சு. அது ஒரு கேவலமான காரியம், ஜனநாயகத்துக்கான சாபக்கேடு. பட் 2 பேரும் செய்கிறாங்க, போட்டி போட்டுக்கிட்டு செய்கிறாங்க 2 பேரும். கூட்டணி கட்சிகளால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு லாபம், திராவிட முன்னேற்ற கழகத்தால் கூட்டணிகளுக்கு லாபம். அந்த ராப் இந்த டைம் மெயின்டைன் ஆச்சா? காங்கிரஸோட ஆகலை, மற்றவங்க எல்லாரோடையும் கிட்டத்தட்ட ஆகிருக்கு. விடுதலை சிறுத்தைகள் அங்கேயும் பரவாயில்ல, ஓரளவு ஆரம்பத்தில் இந்த தொய்வு நிலை மாதிரி இப்போ ஒழுங்காக ஒர்க் பண்ணுறாங்க. பட் காங்கிரஸோட பெரிய பிரச்சனை இருக்குது, ஜெல் ஆகலை. பல இடங்களில் காங்கிரஸ் ஸ்ரீபெரும்புதூரில் செல்ல பெருந்தகை தொகுதி, அப்புறம் ஒரு தொகுதிகளை தவிர மிச்சம் 25 தொகுதிகளில் கிட்டத்தட்ட காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான அந்த கிரவுண்ட் ஒர்க் சரியா இல்லை, ஜெல் ஆகலை. ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் ஒரே மேடையில் தோன்றாதுன்னு இதற்கு ஒரு காரணம். அவை கடந்த தேர்தல்களைப் போல் அல்லாமல் இந்த முறை காங்கிரஸ் திமுக கூட்டணி கீழே ஜெல் ஆகலை. ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் இருந்தாலும் ஆகுன்றது பெரிய கேள்விக்குறி தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி உழைத்தார்? அவருக்கு முதல்ல அவர் தான் ஆரம்பித்தார். ஒரு ஆண்டுக்கு முன்பே ஆரம்பிச்சிட்டாரு. நடுப்புற கொஞ்சம் கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு குறைஞ்சது. இப்போ மறுபடியும் அவரும் போய்கிட்டு இருக்காரு. அவரும் கடுமையாக வேலை செய்கிறார். இன்ஃபேக்ட் இவங்களுக்காவது இவங்க கூட்டணியில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஸ்டாலின் போக முடியாத இடத்துக்கு உதயநிதி இல்லைன்னா கனிமொழி இல்லைன்னா பாலு, ஆராசா, சிறுவா, கமலஹாசன், பிரேமலதா, திருமா,
இடதுசாரி தலைவர்கள் வைகோ இவ்வளோ பேர் இருக்காங்க. அங்கே ஒரே ஒரு ஆள் எடப்பாடி தான், வேற யாருமே முகம் தெரிஞ்சவங்க இல்லை. மோடி வந்தார், 2 கூட்டம் பேசிட்டு போயிட்டாரு. நிர்மலா சீதாராமன்லாம் வருவாங்க, அவங்களும் காணோம். அமித்ஷா ரோடு ஷோவில் பார்த்தீங்கன்னா காற்று வாங்குது. எடப்பாடி தான் ஸ்டார் ஸ்பீக்கர், அது தவிர யாரும் இல்லாமல். அதிமுக களத்துல அந்த மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகளுடைய உழைப்பு எப்படி இருந்தது? உற்சாகமா இருந்ததா, நம்பிக்கையோட இருந்ததா? பெரிய அளவில் நம்பிக்கை இல்லைங்க. அவங்க கிட்ட ஒர்க் பண்றாங்க, ஆனால் ஆட்சியை தக்க சில தொகுதிகளில் கேண்டிடேட்ஸ் இண்டிவிஜுவலாக ஜெயிச்சிருவாங்கன்ற நம்பிக்கை இருக்கே தவிர ஆட்சியை அதிமுக கைப்பற்றிவிடும் என்ற நம்பிக்கை பெரும்பாலான அதிமுக காரர்களிடம் இல்லை. அதான் ரொம்ப துரதிருஷ்டவசமானது. என்ன காரணத்தினால்? கூட்டணி அமையில விஜய் வராததே அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். பிஜேபியோட போனது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஓபிஎஸ் வெளியில் போனது ஒரு பெரிய பின்னடைவு. இப்போ ஓபிஎஸ் வெளியில் போய் சசிகலாவும் ராமதாஸும் சேர்ந்து தென் மாவட்டங்களில் ஒரு 20லேருந்து 30 தொகுதியை காலி பண்ணிடுவாங்களோன்னு பயப்படுறாங்க. அது ஓரளவு எடப்பாடிக்கு தெரிஞ்சு அவரே வாய விட்டார். ஓபிஎஸ் தொகுதிக்கு போகும்போது அவர் சொன்னது, நம்மோடு இருந்த ஒருவர் பாதி மாறி போய் விட்டார், எங்கே இருந்தாலும் அழகுனார். இதை முதலே செஞ்சு தொலைச்சிருக்கலாம், அவர் உள்ளே கூப்பிட்டுருக்கலாம். ஓபிஎஸ் உள்ளே இழுத்துருந்தாங்கன்னா அதிமுக இன்னமும் பலவீனம் அடைஞ்சு இன்னும் பலமாக இருந்திருக்கும். அந்த தென் மாவட்டங்கள் அந்த ஒரு 20 தொகுதிகள்லாம் வச்சுக்கலாம். அதை இழந்துட்டாங்க அவங்க. இப்போ பேசி பிரயோஜனம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்ல கோட்டை விட்டுட்டாரோ? ஓபிஎஸ் உள்ளே இழுத்துருக்கணும். என்ன கேட்டால் சசிகலாவோடையும் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்திருக்கும். கூட்டணி ஏற்படாத உள்ள இழுத்தார், அது நல்லது. ஓபிஎஸ்ஸையும் உள்ள இழுத்துருக்கணும். மெகா கூட்டணி அமையாததற்கு யார் காரணம்? அதிமுக நினைச்சு. ஓபிஎஸ் இவர் எடப்பாடி தான் காரணம். ஏன்னா மெகா கூட்டணின்றது ஒன்றுபட்ட அதிமுக தான். மற்றவங்க யாரும் விஜய் சின்ன சின்ன கட்சிகள் இப்போ திமுக கூட்டணியில இருந்து ஒரு கட்சியை கூட உடச்சு இழுத்துருவாங்க. அது அவங்களோட டிமாண்ட் எல்லாம் ரொம்ப அதிகமா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு மெகா கூட்டணியில அந்த குட்டி கட்சியெல்லாம் அது நீங்க லிஸ்ட்ல சேர்க்க வேணாம். பண்ண ஒரே தவிர ஓபிஎஸ் வெளியில விட்டது. அதை தவிர அவர் எந்த தப்பும் பண்ணல. ஓபிஎஸ் மட்டும் உள்ள இழுத்துருந்தாங்கன்னா டிடிவியோட அலைன்ஸ் போட்டாங்க. ஒன்றுபட்ட அதிமுக சசிகலாவை சரி பண்ணி கொண்டு வந்திருக்கணும், ஒரு அவைத்தலைவர் மாதிரி. அப்போ ஒன்றுபட்ட அதிமுக ரெட்டையில சிம்பல் நிற்குதுன்னா டிடிவி அலையன்ஸ்ல இருக்கும்போது அவரும் ஏடிஎம்கேவை மாறிடுவார். ரெட்டையில மட்டும் ஒன்றுபட்ட அதிமுகவோட இருந்ததுன்னா அது வீழ்த்துவது என்பது மிக மிக கடினம். எத்தனை கூட்டணி வச்சாலும் திமுகவில் அது முடியாது. இந்த முறை தப்பு பண்ணிட்டார் எடப்பாடி. அவர் ஓபிஎஸ் வெளியில விட்டது அவர் செய்த பெரிய தப்பு. சிலர் சொல்றாங்க ஸ்டாலின் அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த லீடருக்கான ஸ்ட்ரக்சருக்கு எமர்ஜ் ஆகல. இல்ல, அது தனி மனித விமர்சனத்துக்குள்ள நான் போக விரும்பல. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிற எடப்பாடி எல்லாரையும் உள்ள கொண்டு வரணும்னு பெரிய ஆர்வம் கேட்டாங்க. ஓபிஎஸ் எல்லாம் வெளியில போனா போட்டுன்னு விட்டுட்டார். ஆனா தொடர்ந்து வெற்றிகளை பார்த்து கொண்டிருக்கிற ஸ்டாலின் சிறிய சிறிய கட்சிகளை கூட அரவணைத்து கொண்டார். இன்னைக்கு சின்ன சின்ன கட்சி கூட அவர் சேர்த்துக்கிட்டார். அப்போ தோத்துக்கிட்டே இருக்க எடப்பாடி ஒரு மெகா அலையன்ஸை உருவாக்குறதுல தோத்துட்டாரு. ஆனால் வெற்றி பெற்று கொண்டு இருக்கக்கூடிய ஸ்டாலின் கூடிய வரைக்கும் ஒரு பெரிய மெகா அலையன்ஸை கட்டமைக்கிறார். இது ஒரு பெரிய விஷயம், இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அதுதான் ஸ்டாலின் ஜெயிக்கிறதுக்கும் எடப்பாடி தோக்கிறதுக்குமான காரணம். இந்த எலெக்ஷன்ல ஓபிஎஸ் எடப்பாடி வெளியில விற்றக்கூடாது. அது அவரே உணர்ந்த காரணத்தால தான் ஓபிஎஸோட ஊருக்கு போகும்போது நம்முடன் இருந்தவர் பாதி மாறி போய்விட்டார், எங்க இருந்தாலும் வழி வாழ்கன்றதெல்லாம் புலம்பல். அவர் தான் வரன்னார்ல. அதுவும் கடைசியா ஒரு தடவை 6 அண்ணன் எடப்பாடினார். கடைசி முயற்சியா அவர் கெஞ்சி பார்த்தாரு, இவர் கேட்கல, இறங்கல. இன்னைக்கு அதுக்கான விலையை அதிமுக கொடுக்க போகுது. இல்ல எடப்பாடி பழனிசாமி ஏற்காததுக்கான காரணம் தேவையில்லை அப்படின்றத பழைய கதைங்க, அதை பேசி பிரயோஜனம் இல்லைங்க. இப்ப இருக்கிறத பேச முடிஞ்சு போச்சு கதை. கூவத்தூர் கதையை பேசுற மாதிரி அது. இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த செல்வாக்கு பத்தலையா களத்துல? டெஃபினட்டா ஜெயலலிதாவோட செல்வாக்கு கிடையாது இல்லையா, அது போதாது இல்லையா. அதனால தானே எல்லாரும் ஒண்ணு சேர்க்கணும். ஜெயலலிதாவோட செல்வாக்கு ஜெயலலிதாவோட போச்சு. மற்றவங்க யாரும் ஜெயலலிதா இல்லைன்றதை உணரணும். உணர மறுத்தார் அவர். விட்டுறக்கூடாது, ஓபிஎஸ் வெளியில விட்டுறக்கூடாது. தப்பு பண்ணிட்டார். மேபி இந்த எலெக்ஷனோட முடிவே அவருடைய தவறு தீர்மானிக்கலாம். இதுக்கான பெரிய விலையை அவர் கொடுக்கலாம். அதிமுகவுடைய கோர் ஓட் பேங்க் இந்த டைம் அதிமுக கூட அது வெளியில போக ஆரம்பிச்சிருக்கு, செதற ஆரம்பிச்சிருக்கு. ஜெயலலிதா செத்தோடனே ஒரு 5% வெளியில போயிடுச்சு. இப்போ அதுக்கு வெளியில போயிருக்கு. விஜய்க்கு போகுது, பெரிய அளவில் விஜய்க்கு போகுது. மற்ற மாவட்டங்கள்ல இருந்த மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லாம் அவங்க தொகுதியில தான் கான்சென்ட்ரேட் பண்ணதா சொல்றாங்க. அந்த உண்மைதான். யாரும் வெளியில போய் கேம்பெயினே பண்ணல. எல்லாரும் அவங்கவுங்க தலை தப்பிச்சா தம்புறம் முடியும், தான் தப்பிச்சா போதும் தான் நினைக்கிறான். ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஒவ்வொரு முன்னாள் மந்திரியும். பிஜேபி இருந்தது எடப்பாடி பழனிசாமிக்கு அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜ்? பிஜேபி மட்டும் இல்லைன்னா ஒரு மெகா அலையன்ஸ் அவர் உருவாக்கி இருக்கலாம். விசிகா மாதிரி கட்சிகளோட இழுத்திருக்கலாம், வாய்ப்பு இருந்தது. குறிப்பாக சிறுபான்மையினர் அந்த பக்கம் போயிருப்பாங்க. விஜய் வித் ஏடிஎம்கேனா அது வெற்றி கூட்டணி. விஜயும் இல்லாமல் பிஜேபியும் இல்லாமல் எடப்பாடி போனார்னா அது 4 முனை போட்டி தான். அப்போ அதில் சாதக பாதகம் ரெண்டுமே இருக்குது.
அது திமுகவுடன் அட்டை போல் இந்த கட்சிகள் ஒட்டி கொண்டு இருப்பதால சிறுபான்மையின வாக்குகளும் எடப்பாடி கிட்ட போயிருக்காரு. அந்த விதத்தில் பிஜேபியோட போனது இன்னைக்கு அவருக்கு ஒரு விதத்தில் லாபமாக கூட இருக்கலாம். கொஞ்சம் இல்லை, நான் இன்னொரு பக்கத்துல இருந்து கேட்குறேன். இப்போ ராகுல் காந்தி வராரு, தமிழ்நாட்டுக்கு வராரு, திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தாரு, அது அவர்களுக்கு ஒரு பலம். அதே போல் மோடியும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே தளத்தில் நின்று ஒரு மேடையில் நின்று பிரச்சாரம் செய்வது அதிமுகவுக்கு பலமா பலவீனமான்னு கேட்கிறேன். இல்லை, சிறுபான்மை ஓட்டு அவங்கள்ட்ட மொத்தமாக விட்டு போயிடுச்சு. வெறும் சிறுபான்மையினர் ஓட்டு மட்டும் ஆமாம் போயிருக்கு. மற்றபடி பெரிய ஓட்டு ஒன்றும் போல. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் கன்சால்டேட் ஆகுது. அவங்க மோடி வந்ததால் அப்படி பார்த்தீங்கன்னா இதே தான் 21 மோடி தான் இருந்தார். 75 சீட் ஜெயிச்சாங்க. பிஜேபியோட ஏடிஎம்கே சேர்ந்ததுன்னா பார்லிமெண்ட்ல சைபர் ஆகும், ஆனால் அசம்பிளியில் சைபர் ஆகாது. ஓரளவு ஜெயிக்கும் வாய்ப்பு இருக்கு. அது இன்னைக்கு எதிர்கட்சின்றதுனால அந்த வாய்ப்பு கூடலாம். மோடி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்களுக்கு பலவீனம், ஆனால் அசம்பிளி எலெக்ஷன்ல பலம் தான். நடுவில் இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்துல திமுகவுக்கு கொஞ்சம் தூக்கி கொடுத்தா, அது ஒன்றும் பெருசா தூக்கி கொடுத்தோம்னு சொல்ல முடியாது. அது ஒரு இஷ்யூவே கிடையாது. ஓட்டு தமிழ்நாடு ஃபுல்லா கருப்பு, அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க, வெடி வெடிச்சு எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ கீழே இருக்கணும் கேட்டு பாருங்க என்னன்னு. அது இல்லாட்டியும் திமுக ஜெயிக்கணும்னு இருந்தால் ஜெயிக்கும், தோக்கணும்னு இருந்தால் அது இருந்தாலும் தோக்கும். அதனால அது கிடையாது இஷ்யூ. டிசைடிங் ஃபேக்டர்னுவாங்க, அது கிடையாது. டிசைடிங் ஃபேக்டராக இருக்கிறதுக்கும் ரீசனாக இருக்கிறதுக்கும் அடிப்படையில் வித்தியாசம். சில பர்சன்டேஜை கூட்டி குறைச்சி ஐ டோன்ட் திங்க் ஸோ, கிடையாது. அது இவங்க பெரிய அளவில் அதை ஊதி பெருசாக்கிட்டாங்க. அது வேறு தோற்று போச்சு. தோற்று போனோடனே உங்களுக்கான மரியாதை போயிடும். யூ லூஸ் தி அப்பர் ஹேண்ட். அது ஒன்ஸ் இஷ்யூ செட்டில் டவுன் ஆயிடுச்சு. அது எடப்பாடி பழனிசாமி அவர்களது கருத்து சொல்லாத அதுவுமே பிரச்சனை இல்லை, அதுவும் கிடையாது. அவர் லிஸ்ட்லேயே கிடையாது. இல்லை, இதெல்லாம் அவங்களுக்கு இதுவே ஒரே எய்மு திமுக ஒழியணும், ஸ்டாலினை தோக்கடிக்கப்படணும். அதுக்காக அவங்க போயிட்டே இருக்காங்க. வானிலை உரிமை, வெங்காயம், டீலிமிட்டேஷன் அதெல்லாம் கீழே எடுப்படாதுங்க. அதெல்லாம் கீழே அது ஒரு இஷ்யூவே கிடையாது. டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது. ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றதான் ஒரே கேள்வி. அதை டிசைட் பண்ணுறதுல டீலிமிட்டேஷன்லாம் இஷ்யூவே கிடையாது. இலங்கை பிரச்சனை மாதிரி அது எந்த காலத்துலையும் ஒரு இஷ்யூவாக இருந்ததே கிடையாது. ஆனால் அப்படி இருந்த மாதிரியான ஒரு தோற்றம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். தமிழக வெற்றி கழகத்தின் வருகை உண்மையாகவே யார் யாருக்கு தலைவலியை கொடுத்தது? சார், நம்ம பேசிட்டோம் பல தடவை. இது 2 பேருக்குமே பாதிப்பு. அதிக பாதிப்பு யாருன்றது 4ஆம் தேதி தான் தெரியும். நாம் நினைத்ததை விட அதிகமாக திமுகவுக்கு பாதிப்பு இருக்கலாம். பட் ஸ்டில் 4 முனை போட்டியில் திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு தான் அதிகம். நான் நம்புறேன், உறுதியாக நம்புறேன். somehow they will manage. ஆட்சியை அவர்கள் சொற்ப எண்ணிக்கையில் அளவிலாவது தக்க வைத்துக் கொள்வார்கள் தான் எனக்கு தோணுது. அலைன்ஸ் ஆஸ் சச் தனியாகவோ அல்லது கூட்டணியாகவும் சேர்த்தோ ஆட்சியை திமுக தக்க வைத்துக் கொள்ளும். விஜய் அவர்கள் பெரிய நெருக்கடியை ஸ்டாலினுக்கு இந்த தேர்தலில் கொடுத்து கொண்டிருக்கிறார். அது உண்மை. திமுக சந்திக்காத நெருக்கடியை இவர் திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் விஜய் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பது 100% உண்மை. காலத்தில் தாவேகாவினுடைய செயல்பாடு எப்படி சார் இருந்தது? பல இடங்கள்ல தன்னிச்சையா உழைக்கிறாங்க. நான் இதுவரை பார்க்காத ஒரு அம்சம் என்னன்னா, வெளிநாடுகளிலிருந்து பல இளம் பெண்கள், இளைஞர்கள், நடுத்தர வயது பெண்கள் கூட வந்திருக்காங்க. லீவ் போட்டு வந்திருக்காங்க, லாஸ் ஆஃப் பேல வந்திருக்காங்க. ஓட்டு போடுறதுக்காக மட்டும் இல்லை, உழைப்பதற்காக. சில பேருக்கு ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இல்லை, ஆனால் கட்சிக்காக வேலை செய்கிறாங்க. பெரம்பூர்லாம் கிட்டத்தட்ட 10,000 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க டீம்ன்றாங்க. அந்த மாதிரி பல இடங்கள்ல ஒர்க் பண்றாங்க. அது ஒரு இம்ப்ரெசிவான ஒரு விஷயம் தான். ஓட்டா எந்த அளவு மாறும்னு தெரியாது. கிரவுண்ட் ஒர்க் குறிப்பிடத்தக்க தொகுதிகளில் அவர்கள் கடுமையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது உண்மைதான். விஜய் என்ற ஒற்றை முகத்துக்காக தமிழ்நாடு முழுசா மக்கள் தாவேகாவுக்கு போடுறதா பார்க்குறோம். களத்துல அங்கங்க மாவட்ட அளவுல பெரிய பெரிய தலைவர்கள் இல்லாத ஒரு பின்னடைவு தான். எஸ், தட்ஸ் ரைட். பின்னடைவு தான் அது. ரைட். தாவேகா வேட்பாளர்கள் அவங்க மட்டும்தான் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. வீடு வீடா கிரவுண்ட்ல அந்த பூத் கமிட்டி தான். உண்மைதான். அதெல்லாம் ஒரு பின்னடைவு தான். பல இடங்கள்ல பிரச்சாரத்துக்கு போன இடங்கள்ல கூட வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தவே இல்லை. வேட்பாளர்கள் பேரை கூட ஒரு வாயால சொல்லலை. இப்போ கலைஞரோ ஜெயலலிதாவோ அவங்க பிரச்சாரத்துக்கு போனாங்கன்னா 234 தொகுதியிலும் வேட்பாளர் பெயரை அவங்க வாயால சொல்லிடுவாங்க. எல்லா தொகுதிக்கும் போக முடியாது. 10 தொகுதி 12 தொகுதிக்கு ஒரு இடத்துல நின்று கேம்பெயின் பண்ணுவாங்க. அந்த இடத்துல 10 பேரையும் சொல்லுவாங்க, 10 பேர் நிற்க வச்சு ஓட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பல இடங்கள்ல கேம்பெயின் போன இடத்துல தான் வேட்பாளர் பெயரே அவர் சொல்லலை, வேட்பாளரையும் அறிமுகப்படுத்தலை. நான் நிற்கிறேன் 234 விசிலு, கேண்டிடேட்டை பற்றி கவலைப்படாத ஓட்டு போடுன்றார். இதுதான் அவரோட பாணியா இருக்கு. என்ன பண்ண முடியும்? 2016 செல்வி ஜெயலலிதா அவர்கள் 234 இரட்டை இலை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியே இல்லாம நின்று அதை இதோட ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு விதத்துல கரெக்ட் அது. ஏன்னா ஆக்சுவல் ஓட்டிங் பர்சன்டேஜ் என்னன்றது தெரியும். வழக்கமாக அது சீமானுக்கு இருந்தது. ஏன்னா அவர் தான் 214 தொகுதியும் தனியாக போட்டார். அதில் தான் 8% வந்தது அவர் போன அசம்பிளியில். இந்த முறை அந்த வாய்ப்பு விஜய்க்கு வந்திருக்கு. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, எவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும். 233 தொகுதி போட்டாங்க. ஒரு தொகுதி அது பரவாயில்ல, விடுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 100%.
ஸோ எவ்வளோ பர்சன்ட்ன்றது இந்த தடவை தெரிஞ்சிடும். ஆக்சுவல் ஓட்டிங் பர்சன்ட் அவருக்கு எவ்வளோ இருக்குன்றது. இது அடுத்தடுத்த தேர்தல்கள் அவங்களுக்கு பலமாக மாறலாம். ஒரு அரசியல் கட்சி தலைவராக விஜய் எப்படி சார் மதிப்பிடுறீங்க? இன்னமும் அவர் கடந்து போக வேண்டிய தூரம் நிரம்ப இருக்கு. இன்னமும் ஒரு முழு நேர அரசியல்வாதியாக அவர் முகிழ்க்கவில்லை. இப்போதான் வந்திருக்காரு. பட் இன்னும் நிறைய தூரம் அவர் கடக்க வேண்டியிருக்கு. ப்ரெஸ்ஸை பார்த்து பேசணும், அவர் பேச மறுக்கிறார். ப்ரெஸ்ஸுக்குரிய மரியாதையை கொடுக்க மறுக்கிறாங்க. ஆனால் அதை பற்றி ப்ரெஸ்ஸே கவலைப்படல. அதனால் ப்ரெஸ்ஸே கவலைப்படாத போது ப்ரெஸ்ஸுக்காக நம்ம பேச முடியாது. நாம் ப்ரெஸ் மீடியாவை சார்ந்தவங்களாக இருந்தாலும் ஒரு அரசியல்வாதியாக இன்னமும் அவர் கடக்க வேண்டிய தூரமும் பக்குவமடைய வேண்டிய விஷயங்களும் நிரம்ப இருக்கின்றன. ஒரு எலைட் பாலிடிக்ஸே விஜய் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லை, அப்படி நான் பார்க்கல. அவர் கீழே இருக்கவனே ரீச் பண்றாரு. அவர் இன்னும் களத்துக்கு வரணும், வருவார். இல்லை சார், யாரையுமே பார்க்கல. அது எலைட் பாலிடிக்ஸ் இல்லைங்க. அது அலூஃபா அது வந்து ஒரு தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்வது. ப்ரெஸ்ஸை பார்க்கறதில்ல, மாற்று கட்சியினரை பார்க்கறதில்ல, யாரையுமே அவர் பார்க்கறது இல்லை. செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாதிரி சொல்லுவாங்க. அவங்க அப்படி கிடையாது. அவங்க மக்களோட மக்களாக இயங்கணும். அவங்க 82 அதிக அரசியலுக்கு வந்து 91 சிஎம் ஆகிற வரைக்கும் அவங்க மக்களோட மக்களாக இருந்தாங்க. அதனால ஜெயலலிதாவோட விஜய் ஒப்பிடுவது என்பது அடிமுட்டாள்தனம். அது தமிழ்நாட்டில் விஜய்க்கு கொஞ்சம் கை கொடுக்குமா? கொடுக்காது. இந்த ஒரு பிக்சர்ல இருக்கிற கை கொடுக்காது. இது பெரிய பலவீனம். தேர்தலுக்கு பிறகு இதோடைய விளைவுகளை அவர் அனுபவிப்பார், தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால். விஜய் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், எம்எல்ஏ ஆனா மாசத்துக்கு ஒரு தடவை வந்து உங்களை பார்ப்பேன் அப்படின்றது. இது எங்க போய் அடிச்சுக்கிறதுனே தெரியல. இதுதான் அவரோட லெவலு. ஆனா நடைமுறையில எந்த அரசியல்வாதியும் மாசத்துக்கு ஒரு தடவை இல்லை, எட்டியே பார்க்கறது இல்லைங்க. வாரம் ஒரு தடவையாவது குறை தீர்க்கும் முகாம் நடத்துவாங்க. இவர் நான் மாசம் ஒரு தடவை நான் வருவேன்றாரு. அவருடைய புரிதல் அவ்வளவுதான் இருக்கு. என்ன பண்ண முடியும்? இல்ல, அவருக்கு உண்டான சிக்கல்களை யோசிச்சு நம்ம இது பண்ணணும். அப்பெல்லாம் ஒரு சிக்கலும் கிடையாது. என்ன ஒன்று சிக்கல்? மாசம் ஒரு தடவை வரத்துக்குன்னா சார் அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடு. எதுக்கு அரசியலுக்கு வர? பாதுகாப்பு அவ்வளவுன்னா எதுக்கு அரசியலே வரக்கூடாது? மோடிக்கு இல்லாத பாதுகாப்பா? உயிர் பயம் இருந்தாலும் நீ அரசியலுக்கு வரக்கூடாது. அது மாசம் ஒரு தடவை வருவன்றதுலாம் தேவையில்லாத பேச்சு. பேசாமலே இருந்துக்கலாம். நாம் தமிழர் கட்சி மீண்டும் 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 தோல்வியே இருந்தாலும் சரி, தெரிந்தாலும் சரி, தனித்துதான் நிப்போன்னு மறுபடியும் இறங்கியிருக்காங்க. இந்த தேர்தல் அவங்களுக்கு எப்படி இருக்கு தெரியலங்க. அது அவங்க கணிசமான வாக்குகளை விஜயிடம் இழக்கிறார்கள். அது மட்டும் நல்லா தெரியுது. கடந்த முறை வாங்கிய வாக்கு சதவீதத்தை இந்த முறை வாங்க முடியாது. நீங்களும் சீமான் அவர்கள் நிறைய நேர்காணல்லாம் பண்ணிருக்கீங்க. சீமானோட இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பார்த்துக்கிறீங்க? பேசுறது ஒன்றும் இல்லைங்க. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இதை நான் பேசலாம். இல்ல, இந்த இந்த ஒரு எண்ணத்துடன் அவர் அரசியல்ல பயணிக்கிறாரு இல்லைங்களா? இதுக்கு தொடர் தோல்வி, 5வது தோல்வி என்னமோ இந்த முறை தோத்தாங்கன்னா இது அது அவங்களுக்கே தெரியுது, நம்மளோட நல்லா தெரியும். அப்போ எதுக்கு செய்யறாங்கன்னு அவங்கள தான் கேட்கணும். இந்த தேர்தல்களுக்கு பிறகு அவருடைய பாதையில் மாற்றம் வரும் என்று நான் நம்புகிறேன். அப்படி இல்லைன்னா கட்சி மிக மிக மோசமான கட்டத்தில் நோக்கி போகும். சீமான் முன்வைக்கக்கூடிய சில கொள்கைகள், சில திட்டங்கள் பல நாள் பாராட்டப்படுகிறது. இருந்தாலும் மக்கள் மத்தியில் அவர் அது நடைமுறை அரசியல்ன்றது வேறங்க. வாக்கு வங்கி அரசியலுக்கு அது சமுதாய இயக்கமாக மாறிடணும். திராவிடர் கழகம் மாதிரி ப்ரெஷர் குரூப்பாக இருக்கணும். அரசியல்னு போயிட்டுனா சில காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த புரிதலே அவருக்கு இல்லாதோட விளைவு தான். என்ன இல்லை, அவர் எல்லாத்தையும் நேர்மையாக சொல்லுவார். நான் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன். கூட்டணி இல்லாமல் தேர்தலில் ஜெயிக்க முடியாது. முதல்ல இதை புரிஞ்சுக்கும். மோடியிலேருந்து ராகுல் காந்திலேருந்து ஸ்டாலின் வரைக்கும் எல்லாரும் கூட்டணி வச்சு தான் இந்தியாவில் ஜெயிக்கிறாங்க. ஒரு தலைவர் கூட தனியாக நின்று ஜெயிச்சதில்லை. இந்த அடிப்படை புரிதலே இல்லாமல் நான் தனியாக நிற்பேன்னா தோற்று தான் போகும். அவ்வளோதான். காசு கொடுக்கறது கொடுக்காம இருக்கிறது ஒரு ஆஸ்பெக்ட். அது மட்டுமே எல்லாம் கிடையாது. அட்லீஸ்ட் விஜயகாந்த் ஜெயிச்ச மாதிரி சீமானால ஜெயிக்க முடியலன்னா மக்கள் ஏற்றுக்கலாம். அவ்வளோதான். அப்போ இன்னும் புத்தி வரணும், புரிஞ்சுக்கணும். யாரை மக்களை புரிஞ்சுக்கணும். மக்கள் உங்களை நிராகரிக்கிறாங்க, அதை புரிஞ்சுக்கணும். அவங்க சொல்லிட்டு மக்கள் எங்களை புரிஞ்சிக்கல. அப்போ காத்துருங்க, இன்னும் 100 வருஷம் காத்துருங்க. சீமான் பேரனோட பேரன் காலத்தில் மக்கள் அவர்களை புரிந்து கொள்வார்கள். ஒரு பத்திரிகையாளரை பல தேர்தல்களை பார்த்துருப்பீங்க. மற்ற தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்குமான ஒரு வித்தியாசம் அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகிற ஒரு தேர்தல் தான் இது. அப்படிலாம் ஒன்றும் எந்த தேர்தலுமே அப்படி கிடையாது. நத்திங். இப்படி பார்த்தா 91 ராஜீவ்காந்தி அசாசினேஷன் நடந்தது, அவ்வளோதான். அது ஒன்று தான் வித்தியாசமான தேர்தல். மற்ற எந்த தேர்தலுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் எதுவுமே கிடையாது. இல்ல, எம்ஜிஆருடைய வருகை, அப்புறம் ஜெயலலிதா, அதெல்லாம் கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. இப்ப அதே மாதிரி ஒரு விஜயனுடைய வருகை ஒண்ணு இருக்கு. அதுதான் நான் முதல்ல சொல்லிட்டேனே. அவர் வந்து ஒரு புதுசா வந்த ஒருத்தர் களத்துக்கு வராமலே பழைய பெருச்சாலைகளை ஆட்டுவிக்கிறார். அது ஒண்ணுதான். அதை தாண்டி இந்த தேர்தலில் புதுசா பார்க்கறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இது 5 ஆண்டுகளுக்கு ஒன்று வந்து போகிற யூசுவல் எலெக்ஷன் தான் இது. இந்த தேர்தலில் கேட்கல, நான் ஜென்ரலா மக்கள் வேட்பாளரை பார்த்து, கட்சியை பார்த்து, கட்சியினுடைய கொள்கையை பார்த்து, அல்லது காசு கொடுக்கறத பார்த்து, ஜென்ரலா நிறைய எலெக்ஷன்ல அப்படி பார்த்துட்டு வந்திருக்கேன். மக்கள் எப்படி வாக்களிக்கிறாங்க, அவங்களோட எல்லா தேர்தலையும் இந்திய மக்கள் எப்படி வாக்களிக்கிறாங்களோ அப்படிதான் இந்த வாக்களிக்கிறாங்க. கட்சிகளுக்கு தான் மக்கள் வாக்களிக்கிறார்கள், வேட்பாளர்களுக்கு அல்ல. இந்த கட்சி ஆட்சிக்கு வரணும், இந்த கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது, அவ்வளவுதான். வேட்பாளரை பார்த்து வாக்களிக்கிறது ரொம்ப 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 குறைவு. ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி
கொடூரமானவனா இருந்தால் நிராகரிப்பாங்க அல்லது ஏற்றுப்பாங்க. இது ரெண்டுமே நடக்கும். அதை தாண்டி வந்து வேட்பாளர் மையமாக வைத்து தேர்தல்கள் நடப்பதில்லை, கட்சிகளை மையமாக வைத்து தான். கருணாநிதி வேணுமா, ஜெயலலிதா வேணுமா, கருணாநிதி வேணுமா, எம்ஜிஆர் வேணுமா, எடப்பாடி வேணுமா, ஸ்டாலின் வேணுமா, அவ்வளோதான். இந்த முறை விஜயம் வந்துட்டார். அதனால் வந்து யார் என்னை ஆள வேண்டும் என்பதுதான். எந்த கட்சி ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணும் இவர், அதான் அளவுகோலே ஒழிய தனிப்பட்ட ஒரு கேண்டிடேட் அளவுகோலே கிடையாது. இல்ல இப்படி புரிஞ்சுக்கலாமா, தனிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி அளவுகோல், அதாவது தலைவர் அளவுகோல் அப்படி புரிஞ்சுக்கலாமா? யாரு சிஎம் ஆகுறது கிடையாது, ஸ்டாலினுக்காக போடுறேன் கிடையாது, கட்சிக்கு தான். திமுக தானே ஓட்டு, ஸ்டாலினுக்காக கிடையாது. ஸ்டாலினுக்காக இருக்கலாம், திமுகவும் பிளஸ் ஸ்டாலின். இப்போ ஜெயலலிதாக்காக போட்டாங்கன்னா ஏடிஎம்கேக்காக, எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் அண்ட் ஏடிஎம்கே பிளஸ். கட்சிகளுக்கும் அதில் ஒரு பெரிய ரோல் உண்டு. தலைவர்களோட ரோல்ன்றது சற்று கூடுதல் மதிப்பாக இருக்கும். நான் ஓட்டு போடுறது அந்த கட்சிக்கு தான், தலைவர்களுக்கு பெரும்பாலானவங்க கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தலைவர்கள் ஒரு அடிஷ்னல் இம்பார்ட்டன்ஸ், தலைவர்கள் மட்டுமே எல்லாம் கிடையாது. ஏன்னா இது ஜனாதிபதி தேர்தல் கிடையாது, இது அமெரிக்க முறை கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும் நம்ம முதல்ல. இதை வச்சு நீங்க எப்படி சொன்னதுனால கேட்கிறேன், இந்த தேர்தலில் பாமகவினுடைய நிலை எப்படி? இல்லைங்க, அவங்க அன்புமணி கிட்ட தான் பாமக இருக்கு. அதனால வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து உண்மையிலே வந்து வெரி சேட், ஓரங்கட்டுப்பட்டு விட்டார். அவர் வீடியோ போட்டிருக்காரு பார்த்தீங்களா? கேள்விப்பட்டேன். அன்புமணிக்கு 18 தொகுதியிலே அவங்களுக்கு தோற்கடி. தனிமனித தாக்குதல், தனிமனித காழ்ப்புணர்ச்சி, அரசியலே வந்து அவருக்கு மகன் மீதான வன்மமாக மாறிவிட்டது. பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதில் மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஐயா அப்படின்னு இல்லை பாமக, அதெல்லாம் கிடையாதுங்க. இப்போ வந்து பாமகன்றது அன்புமணி ஆகி போச்சு. சௌமியா அன்புமணி ஜெயிப்பாங்களா இல்லையான்றதான் ஒரே கேள்வி. மற்ற 17 இடத்துலையும் தோத்தாங்கன்னா அது ஒன்றும் ஆச்சரியமா கிடையாது. சௌமியா அன்புமணி ஜெயிச்சா அன்புமணிக்கு அது ஒன்றும் போதும், 17 தோத்தாலும் கவலை இல்லை. ராமதாஸுக்கு 17 பேரும் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, மருமக தோக்கணும். அந்த உயர்ந்த லட்சியத்துல ராமதாஸ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அற்புதமான கட்சி, உலகத்தில் இப்படி ஒரு கட்சி இருந்ததே கிடையாது. காலில் விழுந்த கதை இப்பொழுது பேசிக்கொண்டு பிரச்சாரத்தை முன்வைத்துக் கொண்டிருந்தால் நீங்கள் கடந்து போகலாம். சசிகலா அதுல ரொம்ப கண்ணியமா சொன்னாங்க. 10 வருஷமா நடந்த விஷயத்தை ஏங்க இப்ப பேசுறீங்க? மக்களை சார்ந்த விஷயங்கள் எவ்வளவு இருக்கு, அதை பத்தியே பேசுகிறவர்கள் வந்து மனநோய் பிடித்தவர்கள். நிறைய விஷயம். நன்றி சார், நன்றி.